விஜய் வந்து எங்களுக்கு மாமனா மச்சானா இல்லை நாங்கள் எங்கள்கிட்ட வந்து ஜஸ்ட் லைக் தட் இவருக்கு என்ன காமராஜ் வந்து விஜய்க்கு பழக்கமா? அப்படியே ஆதரவு கொடுத்தா நேராக போயிடலாம். அவர் கூடவே என்ன பிரதர் நான் சொல்றது, போயிடலாம்ல. எல்லாம் அந்த லெட்டர் கொடுக்கலாம்ல, கவர்னர் ஃபோர்ஜரி லெட்டர் கொடுத்துட்டு உடையாந்துட்டீங்களே. காப்பி ஆஃப் த லெட்டர் கொடுத்தது அவர் ஒரிஜினல் எங்கன்னு கேட்டதும் தரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதனால அவங்க வெரிஃபை பண்றதுக்கு கவர்னருடைய செக்ரட்டரியாங்க அங்கேருந்து பேசுறது இவர் ரொம்ப ஷாக் ஆகி தான் இவர் கிளம்பி வந்திருக்காரு. நல்ல வேலை எங்கள் வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி கவர்னர் மாளிகையில் கேட்டாங்க, நான் அது மாதிரி கையெழுத்தே போடலப்பா, நான் அண்ணன் கேட்ட லெட்டர் தானே போட்டேன், இது என்னன்னு சரி சரி நம்ம வாங்க போன்னு சொல்லுங்கள். நாங்கள் இருக்கிறப்ப தான் கவர்னர் மாளிகையில் தான் சொன்னாங்க, எங்கள் எம்எல்ஏ நல்லா கான்டாக்ட் பண்ண முடியும்னு சொன்னப்போ இல்லை நாங்கள் எங்கேயாவது லேண்ட்லைனில் பேசணும், அவர் வந்துட்டு இருக்காரு, சரி வரட்டும்னு சொல்லிட்டு நான் கவர்னரை பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளியில் உங்களை வந்து பையனை கொஞ்சம் ஐம் நாட் வெல் அதனால நான் வந்துட்டேன். திரும்பவும் இவர் வந்து பேட்டி கொடுத்தப்ப இவர் கவர்னரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இவர் கடிதம்லாம் எழுதி கொடுக்குறப்ப எனக்கு கார்த்திகேயனும் மற்ற நிர்வாகிகளும் எனக்கு பேசும்போது நான் மறுபடியும் நானும் கிளம்பி போனேன். போயிட்டு இவரையும் பார்த்துட்டு கவர்னரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடந்ததுன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நைட்டு மிட் நைட்டில் இதே மாதிரி ஒரு வீடியோ விடுறாங்களே, அதில் வேற வந்து எவ்வளோ குதர்க்கமாக விஷமமாக செய்கிற இவ்வளோ தப்பு பண்ணிட்டோம், எவ்வளோ தைரியமாக என்னுடைய கன்சென்ட்டோட ஒப்புதலோட தான் அவர் கடிதம் கொடுத்துருக்காருன்னா அதுக்கு அத்தாட்சி வேணும்ல. இதெல்லாம் இப்போ கொடுக்குறேன்னு சும்மா விட முடியாதுல்ல.